Hi guys, Nanathrama. Welcome to Update. So, நம்ம class 9 CBSE History Chapter 4 அதான் Forest Society and Colonialism Explanation Part 1 தான் பார்க்க போறோம். So, வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Forest Society and Colonialism. Take a quick look around your school and home and identify all the things that come from forest. The paper in the book you are reading, desk and tables, doors and windows, the dyes that color your clothes, spices in your food, the cellophane wrapper of your toffee, tend to leaf in biddies, gum, honey, coffee, tea, rubber. Do you not miss out the oil in chocolates, which comes from salt seeds? The tannin used to convert skin and hides into leather, or the herb and root used for medicinal purpose. Forests also provide bamboo, wood for fuel, grass, charcoal, packaging, fruits, flowers, animals, birds, and many other things. In the Amazon forest or in the Western Ghats, it is possible to find as many as 500 different plant species in one forest batch. ஸோ நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஸ்கூலில் இருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறப்போ எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்லேருந்து வந்து தான் இருக்கணும். நீங்கள் பார்க்குற புக்காக இருக்கட்டும், அந்த புக்குக்குள்ளே இருக்கிற பேப்பராக இருக்கட்டும், ஸோ அந்த பேப்பர் எதெல்லாம் மேடம் இருக்கும் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து ப்ராடக்ட். அப்புறம் டெஸ்க்கு, ஸோ டெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தினால, டேபிள், அப்புறம் டோர்ஸ், விண்டோஸ், அப்புறம் டைஸ். ஸோ டைஸில் நிறைய டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து வந்திருக்கும். ஸ்பைசஸ், செல்ஃபோன் ரேப்பர், அப்புறம் கம், ஹனி, டாஃபி, டீ, ரப்பர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ நிறைய விஷயம் வந்து நமக்கு ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்குது. ஃபாரஸ்ட் ஆல்சோ ப்ரொவைட் பேம்பு, wood for fuel, grass, charcoal, packaging, fruits, flower, animals, birds. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அமேசான் ஃபாரஸ்ட்லேயும் வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் பேட்ச்க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 500 டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸ் நம்மளால பார்த்துட முடியும். ஸோ ஒரு பேட்ச்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபாரஸ்ட் பேட்ச்னா ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸ் பார்க்க முடியும். A lot of this diversity is fast disappearing. Between 1700 and 1995, the period of industrialization, 13.9 million square kilometer of forest or 9.3% of the total area was cleared for industrial uses, cultivation, pastures and fuel wood. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. ஏன்னா 1700ல இருந்து 1995, ஸோ இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது 13.9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது 13.9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு நினச்சி பார்த்துங்க. ஸோ தொலைவாக சொல்லணும்னா 9.3% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டோட்டல் ஏரியா. ஸோ வேர்ல்டோட 10% கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்க்குறப்போ அப்ராக்சிமேட்லி 10% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருந்த ஃபாரஸ்ட் லேண்ட், அதாவது டோட்டல் வேர்ல்டில் ஃபாரஸ்ட் லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேர்ல்டு 10%னா எந்த அளவுக்கு வந்து இவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன், பாஸ்டர்ஸ், ஃபியூல் வுட்டுக்காக. ஸோ a salt forest in Chhattisgarh. Look at the different heights of the trees and plant in this picture and a variety of species. This is a dense forest, so very little sunlight falls on the forest flower. ஸோ இது பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபாரஸ்ட். ஸோ இந்த சால்ட் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஃபாரஸ்ட், இதுவும் சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி மரம் வந்து நிறைய இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட் மரமாக இருக்கும். இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா வேற வெரைட்டி வந்திருக்கும், டைவர்சிட்டியாக இருக்கும். அப்புறம் எந்த அளவுக்கு மரத்தோட செடியில் அதிகமாக இருக்கும்னா இலையால் சாதாரணமாக வெயிலில் கீழே வந்து பட முடியாது. ஸோ சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கீழே வராது. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இடம் இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்குறப்போ கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன்லைட் தெரியுது. மீதி எல்லா இடத்துலையும் இலையை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கும். வை டிஃபாரஸ்டேஷன்? ஸோ டிஃபாரஸ்டேஷன் எப்போ நடக்கும், அதாவது எப்போ வந்து மனுஷன் உருவானோ அப்போ டிஃபாரஸ்டேஷன் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அப்போ இருந்தது வந்து ரொம்ப அதிகமாக நடக்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட 11 கோடி மரம் இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு மரத்தை வெட்டுறப்போ அதனால அந்த அளவுக்கு இது டேஞ்சர் இல்லை. அதுவே ஒரு 100 மரம் வெட்டலாம், 1000 மரம் வெட்டினா கூட தப்பில்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க மரத்தை வெட்டுறதோட இந்த மரத்தையே நட்டாங்க. ஸோ அது பழங்காலத்தில் இருந்தவங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ் டைமில், அதாவது கொலோனியலிசம் டைமில்
இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காவா எக்ஸ்டென்சிவா நடந்தது. அதாவது எந்த அளவுக்குன்னா அவங்க அளவுக்கு அதிகமான அளவுக்கு வந்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியால டிஃபாரஸ்டேஷனுக்கோட சில காசஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். லேண்ட் டு பி இம்ப்ரூவ். ஸோ 1600 அப்போ கிட்டத்தட்ட இந்தியாவோட 1/6 லேண்ட் மாஸ் வந்து கல்டிவேஷனுக்கு தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா வந்து கல்டிவேஷன் நம்பி தான் இருந்தது பழங்காலத்துல. Now that figure has gone up to half. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோர் தென் ஹாஃப்க்கு போயிடுச்சு. அதாவது ஹோல் இந்தியால இப்போ ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேஷன், மீதி ஹாஃப்ல தான் மக்கள் இருக்காங்க, மீதி எல்லாம் பண்றாங்க. As population increased over the centuries and the demand for food went up, peasants extended the boundaries of cultivation, clearing forest and breaking new land. ஸோ எந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறப்போ இந்தியா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற நேஷன். ஸோ இந்த அளவுக்கு வேர்ல்ட்லேயே இருக்கிற ஹையஸ்ட் பாப்புலேஷனுக்கு இந்த அளவுக்கு சின்ன லேண்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக ஃபுட் சோர்ஸ்ங்கிறது நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக பவுண்டரிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஏக்கர் இருந்திருக்க ஒருத்தர்கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவை அதிகமாக சுற்றி பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஃபார்மிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் the British directly encouraged the production of commercial crops like jute, sugar, wheat and cotton. ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுச்சு. அதாவது ஜூட்டா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், வீட்டா இருக்கட்டும், காட்டனா இருக்கட்டும், இதோட ப்ரொடக்ஷன்லாம் அதை என்கரேஜ் பண்ணுச்சு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல தேவை இருந்தது. ஸோ காட்டன் முக்கியமான விஷயம். ஜூட் வந்து ஜூட் பேக்ஸ். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கு பைன்னு சொல்லுவோம். ஜூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சுகர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த டைம்ல அந்த இருப்புக்கான ஒரே ஒரு சோர்ஸ். வீட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வீட் தான். கிரெட்ல இருந்து சரி நம்ம ஊர்ல இருக்கிற சப்பாத்தி வரைக்கும். காட்டன் ட்ரெஸ்ஸுக்காக. The demand for these crops increased in the 19th century. Europe, where food grains were needed to feed the growing urban population, and raw material were required for the industrial production. Second, in the early 19th century, the colonial state thought that forests were unproductive. They were considered to be wilderness that had been brought under cultivation so that the land could yield agriculture products and revenue and enhance the income of the state. So between 1880 and 1920, cultivated area rose by 6.7 million hectares. ஸோ அந்த கிராப்ஸோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19th century ரொம்பவே அதிகமாச்சு. அப்புறம் செகண்ட் வந்து ஏர்லி 19th centuryல இந்த கொலோனியல் ஸ்டேட்லாம் ஃபாரஸ்ட் வந்து அன்ப்ரொடக்டிவ் நினைச்சாங்க. ஸோ ஃபாரஸ்ட்னால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது அப்போ எந்த அளவுக்கு வந்து ஃபாரஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் அன்ப்ரொடக்டிவ். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு விவசாயம் நல்லா இருந்ததுன்னா அது மூலயமா ஸ்டேட்டுக்கு இன்கம் வரும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 1880 1920 வரைக்கும் கல்டிவேட்டட் ஏரியா வந்து 6.7 மில்லியன் ஹெக்டேர்ஸா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல 6.7 மில்லியன் ஹெக்டேர்ஸா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல 6.7 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து கல்டிவேட்டட் ஏரியாவும் மாறி இருக்குன்னா கண்டிப்பா அது எந்த நிலமா இருந்திருக்கணும்? ஒரே ஒரு நிலமா மட்டும் தான் இருந்திருக்க முடியும், அதுவும் ஃபாரஸ்ட் லேண்ட். ஸோ ஃபாரஸ்ட் லேண்ட் கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஃபாரஸ்ட் லேண்டை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். We always see the expansion of cultivation as a sign of progress, but we should not forget that for land to be brought under the plow, forests have to be cleared. நம்ம எப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிருப்போம் கல்டிவேஷனோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு ப்ராக்ரஸோட சைன்னு. ஆனால் எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது we should not forget that for land to be brought under the plow, forests have to be cleared. ஸோ ஒரு லேண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவ் வரணும்னா ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும். அதாவது ஒரு இடத்த வந்து கல்டிவேட் லேண்டாக மாற்றணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்டில் கிளியர் பண்ண மட்டும் தான் முடியும். The idea that uncultivated land had to be taken over and improved was popular with the colonizers everywhere in the world. It was just an argument that justified conquest. In 1896, the American writer Richard Harding wrote on the Honduras in Central America, there is no more interesting question of the present day than that of what is to be done with the world's land which is lying unimproved, whether it shall go to the great power that is willing to turn it
to account or remain with its original owner, who fails to understand its value. The Central Americans are like a gang of semi-barbarians in a beautifully furnished house, of which they can understand neither its possibilities of comfort nor its use. 3 years later, the American-owned United Fruit Company was founded and grew bananas on a large industrial scale. In Central America, the company acquired such power over the government of these countries that they became to be known as banana republics, quoted in David Spur, The Rhetoric of Empire 1993. இந்த இடத்துல அந்த அமெரிக்கன் ரேட்டின் எந்த அளவுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இந்த இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான கொஸ்டின்னா, இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் ஏரியாஸ், அதாவது ஃபாரஸ்ட் லேண்ட் ஏரியாஸை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அன்இம்ப்ரூவ்டா இருக்கிறது பிரிட்டிஷ் கையில வந்ததோ அது வந்து ரொம்ப நல்லா மாறுமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அதாவது செமி பார்பேரியன்ஸ்னா பியூட்டிஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், அதாவது சாதாரணமா இருக்கிற மக்கள், அதாவது காட்டுல இருக்கிற மக்கள்லாம், அதாவது எதுவும் தெரியாதவங்க படிக்காதவங்க வந்து பெரிய பங்களால இருக்க மாதிரியே வந்து சொல்றாரு. Sleepers on tracks. So sleeper. So இந்த sleeperனா என்ன? Sleepers, wooden planks laid across railway tracks. They hold the tracks in position. So நீங்க எப்பவுமே railway track பார்த்திருப்பீங்க. So railway track இப்படி இருக்கும். So இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெட்டல் கம்பி இருக்கும், இந்த இடத்துல ஒரு மெட்டல் கம்பி இருக்கும். ஆனா இது ரெண்டுமே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் டிஸ்லோகேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைப்பாங்க கட்ட கட்டமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலராக டிஸ்டன்ஸுக்கு இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இதான் வந்து ஸ்லீப்பர்ஸ். ஸோ இந்த ஸ்லீப்பர்ஸ் இதுக்காகவே கிட்டத்தட்ட பல மரம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டது. By early 19th century, oak forests in England were disappearing. So இங்கிலாந்துல இந்த ஓக் ஃபாரஸ்ட்லாம் கொஞ்சம் காணாம போச்சு. ஏன்னா ராயல் நேவிக்கு தேவைப்பட்ட டிம்பர் சப்ளை. ஸோ இங்கிலீஷ் ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிம்பர் இல்லாமல் கட்ட முடியும்? அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் எல்லாம் ஷிப் இல்லை, ஜஸ்ட் வுடன் ஷிப்ஸ் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1820 இருந்து ஹோல் இந்தியா மூலமா ஃபாரஸ்ட் ரிசோர்சஸை சர்ச் பண்ண போயிருக்காங்க. So within a decade, trees were being felled on a massive scale and vast quantities of timber were being exported from India. So கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடுக்குள்ள ட்ரீஸை வந்து ரொம்ப மேசிவ் ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா உள்ள இருந்து மரத்தை எடுக்கிறாங்க. The spread of railways from 1850s created a new demand. So ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆனது 1850ஸ்ல இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுது. ரயில்வேஸ் were essential for colonial trade and for the movement of imperial troops. To run locomotives, wood was needed as fuel, and to lay railway lines, sleepers were essential to hold the tracks together. Each mile of railway track required between 1760 to 2000 sleepers. So ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா 1850ல ஒரு புது டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு. ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எசென்ஷியலா இருக்குது இந்த கொலோனியல் ட்ரேடுக்காகவும் இம்பீரியல் ட்ரூப்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்காகவும். ஸோ இந்த லோக்கோமோட்டிவ்ஸ் ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு வுட்டு தான் வந்து ஃபியூலா இருந்தது. அப்புறம் ரயில்வே லைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர், அதாவது சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மைலுக்கு 1760ல இருந்து 2000 ஸ்லீப்பர்ஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ அப்போதான் வந்து அந்த இடமே வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். From 1860s, the railway network expanded rapidly. By 1890, about 25,500 kilometers of track had been laid. In 1946, the length of the track had increased to over 65,000 kilometers. அதாவது 1860ல 25,500 kilometers of track வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கலாம். ஆனா இதே 1946ல, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட 765,000, அதாவது இந்த இடத்துல 25,000 இருக்குது, அதாவது குவார்டர் லேக்னு பாக்குறப்போ இந்த இடத்துல 765,000னா 7,65,000. ஸோ சாதாரணமா இருந்ததை விட 10 மடங்கு 40 மடங்கு கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. As the railway tracks spread through India, a larger number of trees were felled. As early in 1850s, in the Madras Presidency alone, 35,000 trees have been cut annually for sleepers. The government gave out contracts to individuals to supply the required quantities. These contractors began cutting tree indiscriminately. Forests around the railway track fast started disappearing. So இந்த இடத்துல பாக்குறப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் என்ன சொல்றாங்கன்னா,
கிட்டத்தட்ட ஆனுவலி 35,000 ட்ரீஸ் வந்து கட் ஆயிருக்குது அந்த இடத்துல மட்டும். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார்கிட்ட வந்து தேவைப்படுதோ அவங்க இல்லை எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட பாரபட்சமா பக்கமே வெட்டுறாங்க. ஸோ அது மூலியமா அந்த ரயில்வே ட்ராக்ஸை சுற்றி இருந்த எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாஸுமே கொஞ்சம் கொஞ்சமா டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எலிஃபண்ட் பில்லிங் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிம்பர் அட் டிம்பர் யார்ட் இன் ரங்கூன். ஸோ எப்பவுமே இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிற டிம்பர்ஸ் எல்லாம் மனுஷங்களால் தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால எலிஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்து வேலை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இடத்துல women returning home after collecting fuel wood. ஸோ fuel wood அதாவது ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு fuel wood இவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ அதுவே ட்ரக் கேரியிங் லாக்ஸ். ஸோ மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு போறாங்க. இப்போ இந்த ரோட்டோட அகலத்தை பாருங்க, இந்த ரோட்டோட அகலத்தை பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இப்போ இதை வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, இது டிஃபாரஸ்டேஷன் இல்லை. ஆனா இதை வந்து கவர்மெண்ட் தப்புன்னு சொல்றாங்க, ஏன்னா இது டிஃபாரஸ்டேஷன். Many such big trucks of wood go from forest areas to big cities. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய மரத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க. அதுவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.